அவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு. ஹாய் அனு. ஹாய் டி. என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்க? அது ஏண்டி கேக்குற? ஏன்? முதல்ல வா உட்காரு சொல்றேன். ஹெவி ஒர்க்கா? ம். சொல்லுடி. அத ஏண்டி கேக்குற? எங்க ஆபீஸ்ல புது மேனேஜர் சொட்ட இருக்கானே, ஓவரா வர்க் குடுக்குறான்டி. எப்ப பார்த்தாலும் அப்படியே முழுசா சாப்பிடுற மாதிரியே பாக்குறான். அவனை சமாளிக்கவே நேரம் பத்தல. இந்த மந்த் இன்கிரிமெண்ட் வேற இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னு வெய்யேன். ஏய் என்ஜாய் டி. என்ன என்ஜாய்? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் அப்படியே கத்தி எடுத்து சொருவிரலாம் போல இருக்கு. ஏய் பாத்துடி, கொலை கேஸ்ல உள்ள போயிட போற. உன்னை சைட் அடிச்சாவது அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. இனிமே மேலயும் கீழயும் அந்த ஆள் பாக்கட்டும். பெப்பர் ஸ்ப்ரே தான் அடிப்பேன். என்னடி, எப்பவுமே நான் வந்ததுக்கு அப்புறம் தான் டீ போடுவ. இப்போ ஆல்ரெடி டீ போட்டு குடிச்சிருக்க? இல்லடி, கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்தது, அதான். நீ வேணா ரெடி பண்ணி குடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏண்டி, உன் மேனேஜர் உன்னை டென்ஷன் பண்ண அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நீ தான் அவரை கூல் பண்ணணும். ஆமா, அந்த ஆள் அப்படியே கூல் பண்ணிட்டாலும் அவன் ஒரு ஃபூல் டி. நீ ஃபூல்னு சொல்ற, அந்த ஆள் பண்ற வேலைக்கு உன்னை ஃபூல் பண்ணிடுவான் போல இருக்கே. இல்லானு, அந்த ஆள் ஒரு சைக்கோ தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. இந்த மாதிரி ஆளுங்க சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சைக்கிள் கேப்ல சைலண்டா வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் வேலை இல்லாம அலையணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற டீயே நீயே சூடு பண்ணி குடி. ஐயோ, சாம்பார் ஊத்திக்கோ. சாம்பார் வேணாண்டி, சட்னி நல்லா நல்லா இருக்குடி. ஆமா, உன் எக்ஸ் இப்ப என்ன பண்றான்? அவனை பத்தி ஏண்டி கேக்குற? அவனுக்கு அவனோட வேலை முடிஞ்சிருச்சு, விட்டுட்டு போயிட்டான். இது வரைக்கும் ஒரு கால் மெசேஜ் எதுவுமே இல்ல. திஸ் இஸ் நாட் லவ் டி, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் லஸ்ட். ஹே, பசங்க அப்படிதாண்டி இருப்பாங்க. நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் என்னோட எக்ஸ் ஜாய் இருக்கானே. அவன் பேர் மட்டும் தான் ஜாய், ஆனா ஒரு என்ஜாயும் இல்ல. இந்த 90s கிட்ஸ் மாதிரி தொட்டு பேச மாட்டான், ரொமான்ஸ் பண்ண மாட்டான். ஒரு சில பேரு இப்படி பூமரா தாண்டி இருப்பாங்க. அது எனக்கு தேவையில்ல. I am free bird டி. I like loneliness. நான் தனிமையை விரும்புறேன், போதுமா? ஏய், இன்னொன்னு வெச்சுக்கடி. இல்லடி, போதும்டி. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, சோ அத வேற போய் பார்க்கணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சரி, நீ சாப்பிடு. சரி, ஓகே டி. ஓகேவா? வந்துட்டால, நிம்மதியா ஒரு ரீல்ஸ் கூட பார்க்க விட மாட்டா. ஹைடி.
ம்? என்ன? ஒண்ணும் இல்ல வா. ஏய், சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடி. எனக்கு கரெக்டா தான் இருக்கு. உனக்கு இருக்கும். அப்புறம் அனு, ம். எங்க வீட்ல வேற என்ன டென்ஷன் ஏத்துறாங்கடி. என்னவா? வழக்கம் போலதான். மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன பார்க்க ம். வராங்களாம். நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு போகணும். போயிட்டு வா. என்ன போயிட்டு வா? ஒரே போரடி. எப்படியும் மாப்பிள்ளை சப்பையா தான் இருப்பான். சோ ஐ டோன்ட் லைக் தட். பொண்ணு பார்க்கறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுடி. வேற எப்படி? உன் ஊர்ல மேட்ரிமோனி ஆப்ல பார்க்க சொல்லலாமா? அதான் நிறைய ஆப் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கே. ஹேய், என்ன அனு நீ என்ன டீஸ் பண்ற? ம். இந்த ஃபூல் என்னோட பாய் பெஸ்டி சாம்ஸ் இருக்கான்ல, ம். சரியான ஃப்ராட்ரி. நீ கால் பண்ணி பேசும்போது இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி ம். பார்த்தேன்டி. என்ன பண்றதுன்னு கேக்குறேன். ஆ. அந்த ராஸ்கல் கூலா ஓகே யூ கெட் மேரிட் பட் டோன்ட் ஃபர்கெட் மை ரிலேஷன்ஷிப்னு சொல்றான்டி. காயத்ரி, சாம்ஸ் உனக்கு என்ன வேணும்னு சொன்ன? மை லவ்வபிள் பெஸ்டி. சோ வாட்? எஸ்டி, அவன் பெஸ்டி. அதான் அவன் வேலையை கரெக்டா பாக்குறான். அவன் ஒன்னும் லவர் இல்லையே. ரைட்டு தான், பட் இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கப்ப குடு. ம், ஐயோ, போகவே மாட்டேங்குது. ம். 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 அவன் வேற என்னடி, யாரு? இந்த சொட்ட மேனேஜர்டி. என்ன போன்ல பேசுற அளவுக்கு வந்தாச்சா? ஹே லூசு, அந்த ஆள் எனக்கு காலே பண்ண மாட்டான். எப்பயாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் கால் பண்ணுவான். இப்ப எதுக்கு கால் பண்றானே தெரியலையே. ம். ஏய், எடுத்து பேசேன்டி. ம்? ஷோ, இந்த ஆள் வேற என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ஹலோ சார், ஐ செக்ட் ஆல் த மெயில் சார். ஐவ் டன் த ஃபுல் கரெக்ஷன் சார். மை டீம் மெம்பர் நவீன் ஹேஸ் சப்மிட்டட் த ப்ராசஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகே ம். ஓகே, தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ ஸோ மச் சார். ஷோ, என்ன வண்டி இந்த சொட்டைக்கு? அவங்கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ பதற? ஓ காட், இந்த யூஎஸ் மெயில் எல்லாம் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும். ம். அத நான் ஃபுல்லா கிளியர் பண்ணி என் டீம் நம்பர் நவீன் கிட்ட சப்மிட் பண்ண சொன்னேன். அதுல ஏதோ ம். எரர் இருக்கு போல இருக்கு. அதான் அந்த ஆளு ஃபோன் பண்ணி கத்துறான். ம். சரி, ஒரு 10 நிமிஷம் லேப்டாப் கூட. காயு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடி. ஏய், ஒரு 10 ஆஹா. மினிட்ஸ்ல என்ன ஆயிட போகுது? ஏய், எனக்கு வேலை இருக்குடி. ஏய் குடுடி. ஏய். ஐயோ, இவ வேற. ம். ஹலோ சார். எரர்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். மெயில் செக் பண்ணிக்கோங்க சார். நான் வெயிட் பண்றேன் சார். ஓகே சார். ஷோ, சரி, லேப்டாப் கூட மெயில் எல்லாம் அனுப்பிட்டல. மெயில் வரட்டும். ஏன் பறக்கற? ஏய், எனக்கு வேலை இருக்குடி. முடிஞ்சிருச்சு. சரி கொடு. ஏய் இருடி, நான் என்ன? யாரு? நீ ஒண்ணு ஓபன் பண்ணி பார்க்க வேணாம், நான் பார்க்கறேன். இருடி, நம்ம ஃப்ரெண்ட் ஸ்வேதா ஏதோ மெசேஜ் நான் பண்ணிருக்காடி. பாத்துக்கறேன்டி. இருடி. ஏய், அவ போன தடவை ஒரு ட்ரிப் போனால, அது எப்படி சரி, இருந்துச்சுன்னு கொடு. நான் கேக்குறேன். நீ ஏய், ஒண்ணும் இரு, கேட்க நானே வேணாம், நானே கேக்குறேன். இரு, கேட்கிறேன். கேட்டுட்டு தரேன். ஏய், புரிஞ்சுக்கோடி, குடுடி. இருடி. ஏய், இரு. ஐயோ, குடுடி. இருடி, குடு மெசேஜ் சொல்றல, குடு. இருடி.
ஏய் அனு, ஆ. என்னடி இது? அ. அவதான் உனக்கு இத சென்ட் பண்ணாளா? இல்ல காயு, அது அது வந்து இரு. அ- அ- ம். 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 என்னடி டெய்லியும் பாத்துட்டு இருக்க போல? உன் அசைன்மெண்ட் இதானா? ஐயோ காயு, அதெல்லாம் இல்லடி. எப்போவாச்சும், டெய்லி எல்லாம் பார்க்கலடி. இங்க பாரு, எதுவா இருந்தாலுமே தப்பு. ஒரு லிமிட் இருக்கு, சரியா? சாரிடி, எப்போ தாண்டி பாப்பேன். நோ அனு, இதுக்கு அடிக்ட் ஆயிடாத. யூ ப்ளீஸ் அவாய்ட். ம், ஆமா, அவளுக்கு இந்த லிங்க் எல்லாம் எப்படி தெரியும்? அது அவ லவர் டெய்லி ஷேர் பண்ணுவாராம். அவங்க 2 பேரும் பாப்பாங்களாம். இது உனக்கு தேவையா சொல்லு? அவங்க லவர்ஸ் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீ அவாய்ட் பண்றதுதான் நமக்கு நல்லது. ஏன் எனக்கு பார்க்க தெரியாதா? சரி விடு அனு, லீவ் இட். இந்தா, நிஜமாலுமே உனக்கு வர்க் இருந்தா பாரு. இந்தா உன்னோட லேப்டாப். சாரி காயு. காயு, என்னடி? நைட்டு நடந்ததுக்கு சாரிடி. ஹேய் லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ ஃப்ரீயா இரு. ம், இனிமே இப்படி பண்ணாத, ம்ஹும். சரியா? இல்ல. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாண்டி வருவேன். அந்த நவீனுக்கு 2 அடி போடணும்டி. மெயில ரீசெக் பண்ணாம அப்படியே அமுச்சு வச்சிருக்கான். சரிடி, நான் வரேன். சரிடி. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. இனிமே இதெல்லாம் பார்க்க கூடாது. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ச்சே, அவ சொன்னது கரெக்ட் தான். நாம இதெல்லாம் பார்த்திருக்கவே கூடாது. இத பார்த்து காயத்ரி என்ன தப்பா நினைச்சிருப்பாள்ல. ஸ்வேதா, இவ ஃபோன் பண்ணாலே பிரச்சனை தான். ஐயோ, அவதான். ஐயோ, இவ வேற மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஓபன் பண்ணலாமா வேணாமா? ஏய் என்னடி, கால் பண்ணா பிக் பண்ணவே மாட்டேங்கற? அவ்வளவு பிஸி போல. உனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். செம்ம வீடியோடி.
ஐயோ, இவ ஒருத்தி நிலைமையே புரிஞ்சுக்காம பண்ணுவா. ஆன்லைன்ல இருந்தா விடமாட்டா, அப்படியே வச்சிருது நல்லது. ஐயோ, ம்ஹும். ஐயோ, இவ வேற மூட மாத்திட்டாளே. காயும் இல்ல, பேசாம பாத்துடலாமா? நாம தனியா தானே இருக்கோம், பாத்துடலாமே. ஐயோ, வேணாம் வேணாம், ஒரு வாட்டி பாத்துட்டா சரி, பாத்துடலாம். பார்க்கலாமா வேணாமா? இந்த ஒரு வாட்டி மட்டும் பார்க்கலாமா? காய் வரத்துக்குள்ள இந்த வீடியோ மட்டும் பார்த்துடலாம். ம். ம். ஃபு. இதுக்கு மேல நம்மளால முடியாது சாமி. ஐயோ, என்னாச்சு? திடீர்னு லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஹலோ. ஹலோ, நீங்க அனுஸ்ரீயா? சொல்லுங்க. ஹலோ அனுஸ்ரீ, நான் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சந்தீப் பேசுறேன். போலீஸா? ஆமாங்க. ஏய், பொய் சொல்லாதீங்க. யாரு பிராங்க் பண்றது? கமலேஷ் தானே? ஏமா, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், நீ பிராங்க்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கிண்டலா உனக்கு? ஏய், எனக்கு தெரியும் நீ பிராங்க் தானே பண்ற. கமலேஷ், வாய்ஸ் மாத்தி மாத்தி பேசாத, சரியா? ஹலோ அனுஸ்ரீ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு மகேஷ், இல்ல பூபதி, இல்ல அசோக். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரா தான் இருப்பீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒழுங்கா யாருன்னு சொல்லிடுங்க. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உனக்கு ஒரு வீடியோ கால் வரும், அட்டெண்ட் பண்ணு. ஏய், அப்பதான் உனக்கு உண்மை தெரியும். இப்படி எல்லாம் சொன்னா நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். போன வை. ஹலோ. என்ன இது? லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு, ஓபன் ஆக மாட்டேங்குது. திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வருது. ச்சே. ஹலோ. ஹலோ அனுஸ்ரீ, உங்க அப்பா பேரு ராஜசேகர், உங்க அம்மா பேரு கண்மணி, உன்னோட பிரதர் பேரு குணா, உன் சிஸ்டர் பேரு பிரியா, கரெக்ட்? நீங்க தொடர்ந்து அடல்ட் மூவியா பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? நான் அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, இல்லனா பெரிய பிரச்சனையாகும். ஐயோ, யாருன்னு தெரியலையே. ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி சொல்லுவோம். ஐயோ, காலே போக மாட்டேங்குது. போனுக்கு என்னாச்சு? ஐயோ, ஐயோ, அதே நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ. என்ன காலை கட் பண்ணிட்டே இருக்கீங்க? இன்னும் ஒரு தடவை கட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்கும், ஜாக்கிரதை. உங்க போன், லேப்டாப் எல்லாமே இப்ப எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க யாருக்கும் கால் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸை வச்சு ட்ரேஸ் பண்ணிருக்கோம். இப்ப நாங்க சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. இப்ப லேப்டாப்ல ஒரு வீடியோ கால் வரும், அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஐயோ, ஃபோன் கட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அனுஸ்ரீ, இங்க பாருங்க.
நீங்களும் இருக்கீங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிருக்கீங்க. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வெயிட் அனுஸ்ரீ, முழுசா கேளுங்க. அடல்ட் மூவி பார்த்தவங்க லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க. லேடிஸ் யார் மேலயும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க, இல்ல நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளீஸ் கோ. சார் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார். சார் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க சார். என் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடும் சார். என்னோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஓகே அனுஸ்ரீ, எப்பயில இருந்து நீங்க அடல்ட் மூவி பார்க்க ஆரம்பிச்சீங்க? அது நீங்க பாருங்க அனுஸ்ரீ, நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க இந்த கேஸை டீல் பண்ண முடியும். சோ நீங்க உண்மையை மறைக்காம சொல்லுங்க. அதை வச்சுதான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து நாங்க வெளியெடுக்க முயற்சி பண்ணுவோம். சோ ப்ளீஸ் சொல்லுங்க. சார் அது காலேஜ் டைம்ல அப்ப பாப்பேன் சார். இப்போ நான் தனியா இருக்கிறதுனால பாக்குறேன் சார். தப்புதான் சார் இனிமே பார்க்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். நீங்க பாருங்க அனுஸ்ரீ, இந்த கேஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, கோர்ட் வரைக்கும் ஆல் ஃபைல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இங்க எவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு கூலா பதில் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். என் லைஃபே போயிடும் சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். சும்மா 2 டிகிரியை முடிக்கிறது, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு இங்கிலீஷ்ல தசு புசுன்னு சீனை போடுறது, வெளியே டீசெண்டா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லா தப்பையும் பண்றது. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். ஏதோ சேரக்கூடாது உங்களோட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார். சார் நான் நல்ல பொண்ணு சார். ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சு விட்டுருங்க இந்த சார். மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்திருக்கேன். திஸ் கேஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். சோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நான் சொல்றத மட்டும் செய். அது போதும். நீங்க சொல்றது நான் செய்றேன் சார். இப்போ நான் ஜட்ஜுக்கு வீடியோ கால் பண்ணி இப்போ நீ என்கிட்ட சொன்னத நீ அப்படியே அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா அவர் இந்த கேஸை க்ளோஸ் சரிங்க பண்ணிடுவாங்க. சார். ஓகே சரிங்க சார். ஓகே சார். ஹலோ அனுஸ்ரீ, உங்க கேஸ பத்தி சந்தீப் நிறைய சொல்லியிருக்காரு. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாத்துக்குமே இந்த அடல்ட் மூவி பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வெப்சைட்டை கவர்மெண்ட் மூலமா நாங்க லாக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல நீங்க தான் டாப்ல இருக்கீங்க. ஐயோ நாம தான் டாப்ல இருக்கோமா? சோ இந்த கேஸ்ல இருந்து உங்களை கிளியர் பண்ணணும்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அத நீங்க பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹலோ அனுஸ்ரீ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி. சார் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சார். என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சு இனிமே நீங்க விட்டுருங்க பண்ண சார். மாட்டீங்க. ஆனா மன்னிச்சிடுங்க. செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தானே ஆகணும். உங்களுக்கே தெரியாம எவ்வளவு பேர் இந்த வீடியோவால கெட்டு போயிருக்காங்க தெரியுமா? இனிமேல கரெக்டா இருக்க பாருங்க. ஐயோ ஓகே சார், இனிமே நான் கரெக்டா இருக்கேன் சார். சந்தீப், இந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ டிப்ரெஷன்னால ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகி இந்த மாதிரி அடல்ட் மூவி எல்லாம் பார்த்த மாதிரி தெரியுது. பட் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி தெரியல. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகே சார். அனுஸ்ரீ போதுமா? இப்போ உங்களுக்கு ஓகேவா? போதும் சார். தேங்க் யூ so much சார். ஓகே, நாளைக்கு கோர்ட்ல இருந்து உங்களுக்கு மெயில் வரும். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க போதும். ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். தேங்க் யூ so much சார். ஓகேம்மா, உங்க கேஸை நாங்க க்ளோஸ் பண்ணிடுறோம். பட் கோர்ட் ஃபீஸ் 1,18,000 ஆகும். இப்போ உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வரும். அதுல நீ சென்ட் பண்ணிட்டேன்னா நான் சைன் பண்ணிடுறேன். ஓகே? 1 lakh. ஐயோ அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. அனுஸ்ரீ, உங்க கேஸ் எங்க ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கு. உங்க கேஸை நாங்க க்ளோஸ் பண்ணணும்னா உடனே 75K ஸ்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மணி கிரெடிட் ஆன உடனே உங்க கேஸை நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். சார் அவ்வளவு பணமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? சந்தீப், வாட் இஸ் திஸ்? கோர்ட் வரைக்கும் கேஸ் வந்துருச்சு. இந்த பொண்ணு ஃபைன் கட்ட மாட்டேன்னு சொல்லுது. என்னங்க இதெல்லாம்? நான் பேசுறேன். இந்த பொண்ணுக்கா பாவம் பாக்குறீங்க? சார் 1 minute சார். அனுஸ்ரீ, don't you have a sense? கோர்ட் வரைக்கும் கேஸ் வந்துருச்சு. உனக்காக நாங்க இல்லீகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
என்ன ஃபைன் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இல்லனா ஜெயிலுக்கு போக வேண்டியது. ப்ளீஸ் சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார், என் லைஃபே போயிடும் சார், ப்ளீஸ் சார். ஒழுங்கா நாங்க சொல்ற அக்கௌண்ட்க்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இந்த கேஸ்ல நீ மட்டும் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க வேற கேஸை ஃபைல் பண்ணுவோம். நீ லேட் பண்ணனா அப்புறம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஏதாவது ட்ரை பண்றேன் சார். ஐயோ, இந்த பணத்தை வச்சுதான் நகையெல்லாம் மீட்கலாம், தங்கச்சி படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சனே. சேர்த்து வச்ச காசு இப்படி போகுது. இப்ப என்ன பண்றது? சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட வேற பணம் இல்ல சார். எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே அனுஸ்ரீ, இந்த கேஸை கிளியர் பண்ண லெட்டர் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். ஏன் அவசரப்படுறீங்க? வெயிட். இந்த கேஸ்ல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டா போதுமா? மறுபடியும் நீ இந்த கேஸ்க்குள்ள வராம இருக்கணும்ல? என்ன சார் சொல்றீங்க? அதான் நீங்க லெட்டர் வரும்னு சொன்னீங்களே. அனு, இந்த கேஸ்க்கான ஃபார்மாலிட்டி லெட்டரை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சர்வேல எடுத்தாங்கன்னா அப்பவும் உங்க நேம் வரக்கூடாதுல்ல? ஆமா சார். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அடல்ட் மூவி பாக்குறவங்க லிஸ்ட்ல இருந்து பர்மனண்டா உங்க பேரு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? சரி சார், ஓகே. நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க பாடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். பாடி வெரிஃபிகேஷனா? அப்படின்னா என்ன சார்? உங்க உடம்புல எங்க மச்சம் தழும்பு இருக்குன்னு நாங்க ரிப்போர்ட் எழுதணும். சரிங்க சார், நான் சொல்றேன் சார். சார், எனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு அண்ட் இங்க ஒரு தழும்பு இருக்கு. இதோ இங்க கூட ஒரு மச்சம் இருக்கு சார். அப்புறம் கால்ல. ஏய் அனு, சார் அப்படி இல்ல. உங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா நாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்றோம். ஏன் சார் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்றீங்க? ஆமா அனு. சார், அதெல்லாம் வேணாம் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன சந்தீப் இது? இது உங்களோட வெரிஃபிகேஷன், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு இதே பேர்ல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இந்த கேஸ் எல்லாம் அந்த பொண்ணு மேல விழும். அப்புறம் இல்லீகலா தப்பு பண்ண எல்லாமே பெரிய இஷ்யூ ஆயிடும். சீக்கிரம் என்னன்னு பாருங்க, இல்லன்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். ஓகே சார். ஹே அனு, சார் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில நாங்க தெருவுல நிக்கணுமா? சொல்றத மட்டும் சார், இல்லன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். சார், எப்படி சார் என்னால அது பண்ண முடியும்? உன் முன்னாடி வேணா நான் ஊத்து காட்டவா? ஐயோ 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 ஐயோ. அனு, நீங்க இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஸ அப்படியே விட்டுட்டு நாங்க அடுத்த கேஸா பார்க்க போறோம். நீங்க ஃபைன் கட்டியும் வேஸ்ட். உங்க கேஸ் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி சார், நான் பண்றேன். இதுல இருந்து என்ன வெளியே விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே அனு, உங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், கொஞ்சம் அந்த ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன் சார். அனுசரி, உங்களுக்கு மெயில் சென்ட் பண்றோம். டோன்ட் வரி. ஓகே? ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்றதுனே தெரியலையே.
பாய்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் முதல்ல சொல்லிடலாம். சொல்றி. காயு காயு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. என்னாச்சு? ஏன் இப்படி அழற? என் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்கடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. என் மானமே போச்சுடி, என் மானமே போச்சு. இல்லடி, நான் டெலீட் பண்ணிட்டேன்டி. ஆனா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்டி. இப்பதான் உடனே ஒரு வேலை பண்ணிருக்க. இத பத்தி நம்ம உடனே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீ சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. வெயிட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு. சரி, நான் இதோ வந்துடுறேன் இரு.